உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, ராகு பகவான், கேது பகவான், அதே சமயத்துல குரு பகவான், இவர்களுடைய தொடர்புகள். அப்போ கடந்த வருஷத்துல அக்டோபர் மாதத்துல ராகு கேது பெயர்ச்சி ஆச்சு. அந்த கேது பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி கன்னி ராசியில இப்ப இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த குரு பகவானும் பெயர்ச்சி ஆனாங்க மே மாசம் ஃபர்ஸ்ட்ல. மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த பெயர்ச்சி பலனாகப்பட்டது இப்ப எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பலனை சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல இந்த பலனாகப்பட்டது கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த காணொளியில கொஞ்சம் தெளிவா பார்க்கிறோம். இப்ப கன்னி ராசி, இப்ப இந்த கன்னி ராசிக்கு ஜென்மத்திலேயே கேது இருக்கிறாங்க. அப்ப ஜென்மத்துல கேது இருந்தால் தலையில தூக்க முடியாத பாரத்தை சுமந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரிதான், உங்களுக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரிதான். அப்ப அந்த சுமையோட தான் நீங்க எந்திருக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, பிசினஸ் பாக்குறீங்க, மற்ற விஷயங்களை பாக்குறீங்க. இது எப்படி இருக்கும்? ரொம்பவுமே சிரமப்பட்டு தத்தளிச்சு தள்ளாடி வேலைக்கு போறீங்க. அதே மாதிரி தத்தளிச்சு தள்ளாடி கீழே உழுகாத குறையாக பிசினஸ் பண்றீங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலும் பல தடுங்கல்கள், பல சோதனைகள். அதே சமயத்துல கல்யாண பேச்சு எடுக்கணும்னு நினைச்சாலும் பிரச்சனை, தடை. கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இதற்கு முன்னாண்ட திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். பொண்ணு பார்த்து பொண்ணு பேசி அந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அடுத்தவங்கனால சில தடைகள் அந்த கல்யாணம், எத்தனையோ கல்யாணங்கள், திருமணங்கள் நின்று போயிருச்சு. அப்போ நம்ம அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு ஆசையாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த திருமணம் நடக்காமல் பத்திரிக்கை எல்லாமே அடிச்சு கொடுத்து கடைசியில குழப்பம் அந்த திருமணங்கள் நடக்காம போச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு சுபகாரியத்துக்கு நாள் குறிச்சு நடக்கலினா அது எப்படிப்பட்ட வேதனையை கொடுக்கும் நினைச்சு பாருங்க. செத்து போயிடலாமங்கிற அளவுக்கு குழப்பத்தை கொடுக்கும். அதையுமே தாங்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த கேது பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு தோஷத்தை உருவாக்கி கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காமல், எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்க பேசினாலும் அது பார்க்க தவறாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப கன்னிராசிக்காரங்களாப்பட்டது நம்ம பேசலாமா பேசக்கூடாதா, ஒரு காரியத்துல முன்னாட நிக்கலாமா நிக்க கூடாதா, என்னடா சோதனை, நம்மளுக்கு எப்படா இந்த கஷ்டகாலம் தீரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட, ஒரு ஏக்கத்தோட தன்னுடைய வாழ்க்கையில காசு பணம் இருந்தாலும் சரி, நல்ல தொழில் இருந்தாலும் சரி, நல்ல வேலை இருந்தாலும் சரி, இது எல்லாமே இருந்தும் உங்களுக்கு இன்னொரு விதத்துல மனசை பாதிக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பா மனைவி சரியா ஒத்து வர மாட்டாங்க, இல்ல கணவன் சரியா ஒத்து வர மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒத்து நல்ல குடும்பம் நடத்திட்டு இருந்தால் மக்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையை பார்ப்பீங்க. ஒன்று காலேஜுக்கு நல்லா போக மாட்டாப்புல, இல்லை காலேஜில் நல்லா மார்க் எடுத்துருக்க மாட்டாப்புல, இல்லை ஃபெயிலே இருப்பாப்புல, ஸ்கூலுக்கு நல்லா போக மாட்டாப்புல, இல்லைன்னா அவருடைய தொடர்புகள் சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி குழப்பத்தை பார்த்துட்டு என்னடா பண்றது, பையன் நம்ம சொன்ன கேட்க மாட்டேங்கிறானே, பொண்ணு நாம சொல்றது கேட்க மாட்டேங்குது, பொண்ணு இன்னைக்கு தவறான சிந்தனைகளோடு இருக்குது, அந்த பொண்ணு எப்படி திருத்துறது, இப்படிப்பட்ட குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர். அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனையில இருந்து, இந்த டோட்டல் உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து எப்படா நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிருக்கிறார். இதற்கு முன்னாண்ட 8ஆம் இடத்துல இருந்தாரு. அப்ப கேது பகவானும் ஜென்மத்தில் இருந்துச்சு. குரு பகவானுடைய சப்போர்ட் இல்லை, குரு பகவானுடைய ஒரு ஆசி இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய தொடர்பு இல்லாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா
அந்த குரு பகவான் ஆப்பட்டது 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி தனது சிறப்பு பார்வையால் 5ஆம் பார்வையால் உங்க ராசியை பார்த்துட்டாருங்க. இது சூப்பருங்க. இதை விட ஒரு அருமையான அற்புதமான டைம் உங்களுக்கு வரவே வராது. அப்போ உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய பாரத்தை நீங்க இறக்கி வைக்க போறீங்க அந்த குரு பகவானுடைய பார்வையால். குரு பகவான் முழு சுப கிரகம். அப்ப அந்த சுப கிரகமாகப்பட்டது ஒரு பாவ கிரகத்தை பார்க்கும் போது அந்த பாவ கிரகத்தால் கண்டிப்பாக தன்னுடைய தன்மையை அந்த பாவ கிரகம் இழந்துவிடும். அப்ப கேது தோஷத்தை செய்ய இயலாது. கேதுவால் எந்த கெட்டதும் நடக்காது குருவுடைய பார்வைக்கு அப்புறம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல அந்த ஜென்மத்தையே அந்த குரு பார்க்கும்போது, அந்த ஜென்மத்துல கேது இருக்கும்போது, அந்த கேது மேல அந்த பார்வை படும்போது ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு ஒத்து வராத சூழ்நிலைகள், மனைவியை பார்த்தா பிடிக்கல, இங்க கணவனை பார்த்தா பிடிக்கல, இப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அடுத்தபடியாக மக்கள் சரியாக அடங்கல, நல்ல வழியில போகல, நல்ல மார்க் எடுக்கல, தன்னுடைய பொண்ணு நாம் சொல்றது கேட்கல, அந்த பொண்ணு தவறான வழியில போயிட்டு இருக்குது, தவறான நட்பு உருவாயிட்டு இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவான் ஒரு முடிவு கட்டிட்டாரு. அப்புறம் என்னங்க, குடும்பம் நல்லா இருந்தா நம்ம எங்க போனாலும் ஜெயிக்கலாம். இப்ப வெளியில போறோம், நம்ம தொழிலுக்கோசரம் போறோம், ஒரு பிசினஸ் பார்க்குறோம், 4 பக்கம் சுத்திட்டு வரோம், அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் இருந்தால் மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும். அந்த அமைதியோ சந்தோஷமோ இல்லாத காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த நிம்மதி இருக்காது, அந்த சந்தோஷம் இருக்காது, அந்த ஒரு திருப்தி கிடைக்காது. இப்ப அந்த திருப்தி கிடைக்கக்கூடிய டைம் கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே. நீங்க நல்லா இருக்க போறீங்க, நீங்க சாதிக்க போறீங்க, நீங்க சம்பாதிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க குரு 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பைனான்ஸ் ப்ராப்ளம், தொழில ப்ராப்ளம், உங்களுடைய நீங்க பிசினஸ்ல ப்ராப்ளம், நீங்க செய்யக்கூடிய வேலையில ப்ராப்ளம், அது போக நீங்க ஒரு இடத்துல பணம் கடன் வாங்கியிருந்தாலும் அது திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை. அப்போ கடன்காரருக்கு கடனை கட்ட முடியாமல் என்னடா சொல்றது அப்படிங்கிற முழிச்சிட்டு இருக்கக்கூடிய டைம், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செல்லையே சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய டைம். இந்த மாதிரி டயத்திலிருந்து அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாவது உங்களுக்கு யோகம். அந்த 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்க ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை பார்ப்பது மறுயோகம். அப்ப இந்த யோகத்தினால கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது நல்லா இருக்க போறீங்க. உங்களுடைய தலை எழுத்தே மாறப்போகிறது. நீங்க வெளிநாட்டுல வேலை செய்யலாம், ஃபாரின்ல உங்களுக்கு பிடித்த கண்ட்ரியில வேலை செய்யலாம். நீங்க வேலை செய்கிறது உயர்ந்த அந்தஸ்துல கண்டிப்பாக நீங்க வேலையில் இருப்பீங்க. அந்த வேலையும் திருப்தியாக நடக்கும். அப்போ உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அது சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி. அதுபோக பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதாவது நீங்க அடுத்த உங்களுடைய கண் பார்வைக்கு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறேன்னு உங்களுடைய வாய் சொல்லாமலையோ உங்களுடைய மனசு கண்டிப்பா சொல்லல. நீங்க அந்த அளவுக்கு தூக்க முடியாத பாரத்தோட சுமையோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த சுமையை இறக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. அப்ப இதற்கு முன்னாண்ட நாம இந்த வருடம் புது வருடத்துடைய பலனை போட்டுக்கிறோம். அதை பார்க்காதங்க போய் பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு முன்னாண்ட நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன். நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிறீங்க, லைக்கும் பண்ணிக்கிறீங்க. நீங்க லைக் பண்ணி என்னை ரொம்பவுமே என்கரேஜ் பண்றீங்க. நீங்க லைக் பண்ணதுக்கும் என்னை என்கரேஜ் பண்றதுக்கும் கண்டிப்பா என்னுடைய வாழ்த்துக்கள். அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுவது. அப்போ அந்த தசாபுத்தி சாதகமா பாதகமானு கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு போய் பாருங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.